ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். நம்மளோட சேனல் கந்தன்வழி முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். முருகன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை மட்டும்தான் செய்வார். சில நேரத்தில் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறது நம்மளை பலப்படுத்த தான், நம்மளுக்கு ஞானம் கொடுக்க தான். என்றைக்கு நம்ம முருகனோட பாதத்தை சரணடைஞ்சு அந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வேதனை வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு தோணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த மாயை, இது மாயைன்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய மனம் சமநிலைப்படும், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளும். ஸோ இந்த பாடலை எதுக்காக பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா, உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு ஞானம் வருவதற்கு, அதாவது இந்த உலகம் மாயை, இந்த மாயையிலிருந்து வெளிவருவதற்காக முருகனை பற்றி கொண்டு அவருடைய பாதத்தில் சரணடைய இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் பண்ணுங்க. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ, இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ, பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே, பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே, மல்லே புரி பன்னிரு வாகுவில் என், மல்லே புரி பன்னிரு வாகுவில் என், சொல்லே புனையும் சுடர் வேலவனே. இந்த பாடல் கந்தர் அனுபூதியிலேருந்து வரக்கூடிய பாடல். கந்தர் அனுபூதியில் சில பாடல்களை, அதே மாதிரி கந்தர் அலங்காரத்திலே சில பாடல்களை பல பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்றவாறு நான் மந்திரங்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பண்ணுறீங்க. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இல் வாழ்க்கை எனும் மாய வாழ்வில் அடியேனே சிக்க வைத்துள்ள தேவரீர். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கைங்கிறதே மாயம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. இந்த மாய வாழ்வில் என்னை சிக்க வைத்துள்ள தேவரீர், கொடியவனாகிய அடியேனது அறியாமையை பொறுத்து மன்னித்தருளவில்லையே. நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன், என்னோட அறியாமையை பொறுத்து நீ மன்னித்தருளவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. மற்போர் செய்தற்குரிய 12 தோள்களிலும் அடியேனின் சொற்களாலாகிய பாடல்களையே மாலைகளாக அணிந்து கொள்ளும் ஒளி வீசும் வேலாயுதரே. அதாவது என்னுடைய சொற்களால் பாடல்களாய மாலையே உனக்கு அணிவேன், ஒளி வீசக்கூடிய சுடர்விடும் வேலை கொண்ட வேலாயுதனே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மாய வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இதை தொடர்ந்து பாடுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக ஒவ்வொருக்கும் கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி.